நிறைய பேருக்கு புக்ஸு படிக்க ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும். பட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணுன்ட்டு தெரியாது. சில பேரை கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டாபிக் எடுத்து படிங்க. அப்போ நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் மேலே மேலே படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை கேட்டால் ஸ்ட்ரெயிட்டாக புக்ஸுக்கு போகாமல் நம்ம ஃபஸ்ட்டு வாசிப்பு பழக்கத்தை வந்து ஏற்படுத்தணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி மேகசின்ஸை வந்து ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய மேகசின்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். இப்போ உங்களுக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஜூனியர் விகடன் மாதிரி மேகசின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து பாலிடிக்ஸாக இருக்கும். இப்போ நம்ம நியூஸ் சேனலில் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு, நடந்த விஷயத்தை தான் நியூஸில் போட்டிருப்பாங்க. இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் மாதிரி திரைமறைவில் என்ன நடக்குதுன்றது இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த மாதிரி எழுதுவாங்க. பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த ஜூனியர் விகடன் மாதிரி மேகசின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை மணியில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி நாணயம் விகடன் மாதிரி மேகசின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறைய அவங்கவுங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலாம் கூட இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த விஷயம்லாம் இருக்கும். புதுசாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இதில். ஸோ மணியில் இன்ட்ரெஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நாணயம் விகடன் மாதிரி மேகசின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிப்போர்ட்டரும் கிட்டத்தட்ட ஜூனியர் விகடன் மாதிரி தான். இதில் எக்ஸ்ட்ராவாக க்ரைம், சோஷியல் இஷ்யூஸு அது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேகசின் இது இல்லாமல் நிறைய மேகசின்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகமோ அதுலேருந்து சின்ன சின்னதாக இப்போ இந்த ஜூனியர் விகடன்லாம் வாரத்தில் 2 முறை வரும். நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா 2 முறை படிக்கலாம். இல்லை 1 படிக்கவே கஷ்டமாக இருக்குன்னா அதை படித்து ஃபஸ்ட்டு வாசிப்பை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் பழக்கத்தை. அதுக்கப்புறம் நீங்கள் புக்ஸு வாசிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.